தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா கோயில், முகப்பேர், சென்னை. இந்த திருக்கோவில் சென்னை முகப்பேரில் சுமார் 72 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1940ஆம் ஆண்டு சாய்பாபா பிரிக் ஒர்க்ஸ் என்னும் செங்கல் சூளை நடந்து வந்த நெற்குன்றம், முகப்பேர், நொளம்பூர் ஆகிய 3 ஊர்கள் சந்திக்கும் இடத்தில் கங்கையம்மன் நகரில் அருள் தரும் ஆலயமாக இந்த கணபதி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அதன் பிறகு ஸ்ரீ லக்ஷ்மி திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் விஜயதசமி அன்று 3.5 அடி உயரத்தில் லக்ஷ்மி சாய்பாபா திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற பக்தர்கள் வழிபடத் தொடங்கினார்கள்.
2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி பக்ரீத் தினத்தன்று 5½ அடி உயர சாய்பாபா திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருக்கோவிலின் முகப்பில் 72 அடி உயர விஸ்வரூப சாய்பாபா திருவுருவம் அமைக்கப்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்தால் கூட இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியும். காவி உடை உடுத்தி தலைக்கு மேல் ஓர் வெண்குடையுடன் அமைக்கப்பட்டு இருக்கும் இந்த திருவுருவம் பார்ப்பவர் மனதில் பக்தியை பெருக்கும். சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த சூழல், மிக நேர்த்தியான கோவில் அமைப்பு. கோபுரத்தின் உச்சியில் சிறு சிறு மசூதி போன்ற ஒரு தூம், அதன் அருகில் கூம்பு போல கீழ்ப்பகுதி அகன்று மேலே கூம்பு போல அமைந்து முகலாய கட்டிடக்கலையை நினைவுபடுத்திடும் வகையில் இருக்கும். அதில் 2 கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கும் கூம்பு வடிவ கோபுரங்கள். அதற்கு இடையில் ஒரு சிறு மாடத்தில் சாய்பாபாவின் உருவ சுதை சிற்பம். கோவிலின் உள்ளே நுழைந்ததும் 2 தூண்களுக்கு இடையில் முழுவதும் வெள்ளை பளிங்கு கற்களால் அமைந்த அர்த்த மண்டபம். சுமார் 100 பேருக்கு மேல் அமர்ந்து பாபாவின் ஆரத்தியை கண்டு தரிசிக்கக்கூடிய அளவு கட்டப்பட்டு இருக்கிறது. அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த மண்டபத்தில் வெள்ளை பளிங்கினால் ஆன மிகப்பெரிய தாமரை மலர் போன்ற அமைப்பில் மிகப்பெரிய சாய்பாபா கம்பீரமாக அமர்ந்து அருளாசி புரிகிறார். அவரை வலம் வருவதற்கு வசதியாக 2 பக்கமும் வாசல்கள். ஷீரடி சாய்பாபாவை போலவே இங்கு அமைக்கப்பட்டு இருக்கிறார். இது 2013ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சாய்பாபாவை சுற்றி வரும்போது நாம் அங்கிருக்கும் துணியை காணலாம். எப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் அக்னி இது. வேப்ப மரத்தின் கட்டைகளைக் கொண்டு எரியச் செய்யப்படும் இந்த துணியிலிருந்து எடுக்கப்படும் சாம்பலைத்தான் நமக்கு பாபாவின் விபூதியாக பிரசாதமாக தருகிறார்கள். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு, இங்கு அமைந்திருக்கும் ஒரு சிறிய கருங்கல். இந்த கல்லுக்கு மேலே சாய்பாபாவின் திருவுருவப் படம் மாட்டப்பட்டு இருக்கிறது. இதன் சிறப்பு என்னவென்றால், சாய்பாபா உயிரோடு இருந்தபோது ஷீரடியில் இந்த கல்லின் மேல்தான் அமர்ந்திருந்தார் என்று சொல்கிறார்கள். இந்த கல்லின் முன்னால் பளிங்கினால் ஆன ஒரு பலிபீடம், கல்லின் 2 பக்கமும் புலி மற்றும் குதிரை சிலைகள் நிறுவப்பட்டு இருக்கின்றன. இந்த கல் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதனால் ஷீரடி சாய்பாபாவின் முழு அருளும் இங்கு இந்த ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா கோவிலில் கிடைக்கிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதை தொட்டு வணங்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்கிறார்கள். சாய்பாபாவை தரிசனம் செய்துவிட்டு வலம் வந்தால் நாம் காண்பது 1940ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி கோவில். இதுவும் ஒரு அழகிய பளிங்கு மண்டபத்தில் அமைந்திருக்கிறது.
இந்த மண்டபத்தில் 4 தூண்களின் நடுவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி பீடம். இங்கு தரப்படும் குங்குமம் எங்கும் காணப்படாத பச்சை நிறத்தில் இருக்கிறது. எதிரில் நவக்கிரகங்கள் என அமைந்திருக்கின்றன. நவக்கிரகத்திற்கு எதிரில் பக்த ஆஞ்சநேயர் சன்னதி. இன்னும் இந்த திருக்கோவிலில் துர்க்கை, முருகன், தட்சிணாமூர்த்தி என பல்வேறு சிலைகள் கடந்த 2011ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் 2015ஆம் ஆண்டு விஜயதசமி அன்று நடைபெற்றது. இந்த கோவிலுக்குள் நுழையும் போது நமக்கு ஒரு மன நிம்மதி, திருப்தி கிடைக்கிறது. இந்த கோவில் நாள் முழுவதும் திறந்திருக்கும். எப்பொழுதும் சாயி பஜன் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மிகவும் விசேஷமான ஒரு திருக்கோயில். ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம், ஸ்ரீ சீதாராம கல்யாண மகோத்சவம், ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. ஏப்ரல் 7, 2014 திங்கட்கிழமை காலை 9:15 மணிக்கு கணபதி பூஜை, திரிசக்தி பாராயணம் நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு துவாரகா சாயி வருகை மற்றும் பூரணகும்ப வரவேற்பு நடைபெற்றது. மாலை 6:30 மணியளவில் ஸ்ரீ பகவத் ஆராதனை, கும்ப ஆவாகனம், புத்திரகாமேஷ்டி யாகம் நடைபெற்றது. ஏப்ரல் 8, 2014 செவ்வாயன்று காலை முகூர்த்த கால் பூஜையில் தொடங்கி ஸ்ரீ லக்ஷ்மி கணபதிக்கு அபிஷேகம், சாய்பாபாவிற்கு துணி பூஜை மற்றும் மாலையில் ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாணம், மாலை மாற்றுதல், ஊஞ்சல் சேவை, திருமாங்கல்ய தாரணமும் இனிதே நடந்தது. ஏப்ரல் 10, 2014 வியாழக்கிழமை அன்று காலையில் கோபூஜை, மாலையில் துளசி பூஜை மற்றும் ஸ்ரீ சாய்பாபாவிற்கு மகா ருத்ராபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடந்தது. ஏப்ரல் 11, 2014 வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா டோலோ உற்சவ சேவை கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. ஏப்ரல் 12, 2014 சனிக்கிழமையன்று மாலை 6:30 மணியளவில் சாவடியில் லக்ஷ்மி சாய்பாபா எழுந்தருளி நகர்வலம் வர பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபாவின் அருள் பெற்றனர். அனைவரும் சென்று அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோவில்.